Hey guys, welcome to my channel. நான் உங்க FX சந்துரு and இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஃபண்டிங் பிப்ல 2 ஸ்டெப் அக்கவுண்ட் ஆல்ரெடி நம்ம வந்து இன்ஸ்டன்ட் அக்கவுண்ட் அதாவது ஜீரோ அக்கவுண்ட் ஃபேஸ் ஒன் அக்கவுண்ட் ஒரே ஒரு ஃபேஸ் வச்சு பண்ற அக்கவுண்ட் இந்த ரெண்டு அக்கவுண்டையுமே நம்ம டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. இப்போ நம்மளுக்கு அடுத்து இருக்கிறது வந்து நமக்கு 2 ஸ்டெப் அக்கவுண்ட்ல ரெண்டு அக்கவுண்ட் இருக்குது. ஒன்னு வந்து ஃபண்டிங் பிப், இன்னொன்னு வந்து ஃபண்டிங் பிப் ப்ரோ அப்படின்னு சொல்லி ஒரு அக்கவுண்ட் இருக்கு. அந்த ஃபண்டிங் பிப் ப்ரோ வந்து இன்னொரு வீடியோல பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோல ஃபண்டிங் பிப் அப்படிங்கிற 2 ஸ்டெப் அக்கவுண்ட்டை கிளியரா டீடைல்டா இந்த வீடியோல பார்க்கலாம். அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பண்ண பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபண்டிங் பிப்போட ஹோம் பேஜ் வந்தீங்க அப்படின்னா அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு அக்கௌண்டோட எல்லா டீடைல்ஸுமே கொடுத்துருக்கோம். ஆல்ரெடி நம்ம வந்து ஜீரோ அக்கௌண்ட் அண்ட் ஒன் ஸ்டெப் அக்கௌண்ட்டுக்கான வீடியோ வந்து போட்டாச்சு. ஓகேங்களா, இன்கேஸ் அதை நீங்கள் பார்க்கல அப்படின்னா அண்ட் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த ஃபண்டிங் பிப்போட பிளேலிஸ்ட்டுக்கான லிங்க் கொடுக்குறேன். ஸோ அந்த பிளேலிஸ்ட்டில் எல்லா வீடியோமே ஃபண்டிங் பிப்போட எல்லா வீடியோமே உங்களுக்கு இருக்கும். ஸோ பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு ரூலும் எல்லாமே ஒன் பை ஒன்னாக நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இன்னுமே நிறைய வீடியோஸ் வந்து ஃபண்டிங் பிப்பை பற்றி உங்களுக்கு வரும். ஓகேங்களா, ஓகே. இப்போ ஃபண்டிங் பிப் பொறுத்த வரைக்கும் 2 ஸ்டெப்ல 2 அக்கௌண்ட் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. ஒன்னு வந்து ஃபண்டிங் பிப், இன்னொன்னு வந்து ஃபண்டிங் பிப் ப்ரோ அப்படின்னு சொல்லி 2 அக்கௌண்ட் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. இந்த வீடியோல நம்ம வந்து ஃபண்டிங் பிப்பை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த ப்ரோல வந்து ஒரு சில ரூல்ஸ் மட்டும் நமக்கு வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அதை வந்து நம்ம வந்து தனியா இன்னொரு வீடியோல அடுத்த வீடியோ நான் ஷார்ட்டா கொடுத்துட்றேன். ஓகேங்களா, ஏன்னா அதுவுமே நமக்கு வந்து 2 ஸ்டெப் அக்கௌண்ட் தான். எல்லா ரூலுமே ஆல்மோஸ்ட் சேமா தான் இருக்கும். ஸோ இங்க என்ன ரூல் சேஞ்ச் ஆகுதோ அண்ட் அதை மட்டுமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணி அதை நான் தனியா ஒரு வீடியோ நான் கொடுத்துட்றேன். ஏன்னா நமக்கு வந்து சர்ச் பண்ணி பார்க்கும்போது அது கொஞ்சம் கிளியரா தெரியணும். ஒரே வீடியோல ரெண்டையும் பேசினா அது கரெக்டா இருக்காது அப்படிங்கிறனால அதை தனி வீடியோ நான் கொடுத்துட்றேன். பட் அந்த வீடியோ வந்து கொஞ்சம் ஷார்ட்டா தான் இருக்கும். ஓகேங்களா, இப்போ இந்த வீடியோல 2 ஸ்டெப்ல ஃபண்டிங் பிப்பை தான் நம்ம வந்து கிளியரா பார்க்க போறோம். ஓகேங்களா, சோ இப்போ நம்ம வந்து செலக்ட் பண்ணி வச்சிருக்கிற அக்கௌண்ட் வந்து $1 lakh அக்கௌண்ட் வந்து செலக்ட் பண்ணிருக்கோம். சோ அதுக்கான டீடைல்ஸ் வந்து இங்க கீழே காட்டுது. சோ வேற ஆப்ஷன் நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா டீடைல்ஸ் வந்து உங்களுக்கு மாறும், பிரைசிங் எல்லாமே உங்களுக்கு மாறும். சோ $1 லட்சம் அக்கௌண்ட் போறீங்க அப்படின்னா $529 வந்து பே பண்ணணும். ஓகேங்களா, 529 அப்படிங்கிறது நீங்க கார்டு மூலமா பேமெண்ட் பண்றீங்கன்னா மட்டும்தான் இந்த சார்ஜஸ் வந்து உங்களுக்கு அப்படியே எடுப்பாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க உங்களோட டெபிட் கார்டு அண்ட் கிரெடிட் கார்டு இதை வச்சு பேமெண்ட் பண்ணி அது பேமெண்ட் ப்ராசஸ் ஆச்சுன்னா தான் இந்த சார்ஜஸ் அப்படியே எடுப்பாங்க. அதுலயுமே உங்களுக்கு வந்து ஒரு $1 இருந்து $2 வரை கொஞ்சம் முன்ன பண்ண தான் வரும். ஓகேங்களா, ஏன்னா அந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட் வந்து மாறுறதுனால கண்டிப்பா ஒரு $1 எக்ஸ்ட்ரா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு எடுத்துக்கோங்களேன். அது கொஞ்சம் கரெக்டா இருக்கும். ஆனா நீங்க கிரிப்டோ மூலமா போறீங்க அப்படின்னா இந்த பிரைஸ்ல இருந்து கண்டிப்பா $5 இருந்து $10 வரைக்கும் எக்ஸ்ட்ரா வரும். அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா, இது வந்து ஃபண்டிங் பீப்புக்கான சார்ஜஸ் கிடையாது. ஃபண்டிங் பீப் வந்து ஒரு பேமெண்ட் கேட்வே யூஸ் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அந்த பேமெண்ட் கேட்வேக்கு ஒரு சார்ஜஸ் போகும். அதை வந்து உங்ககிட்ட இருந்து எடுத்துக்குவாங்க. ஆனா ஃபண்டிங் பீப்புக்கு போற அமௌண்ட் வந்து இந்த அமௌண்ட் தான் போகும். ஓகேங்களா, இது நிறைய பேருக்கு தெரியறது இல்ல. சோ அதனால தான் நான் வந்து கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணேன். அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா, ஓகே ஃபைன். இப்போ நமக்கு $1 லட்சம் அக்கௌண்ட். ஓகேங்களா, 2 ஸ்டெப் அக்கௌண்ட் பொறுத்த வரைக்கும் 2 ஸ்டேஜ், அதாவது நம்மளுக்கு டெஸ்டிங் ஸ்டேஜ் 2 இருக்கும், சேலஞ்ச் ஸ்டேஜ் நமக்கு 2 இருக்கும். அதைத்தான் இவங்க ஸ்டூடெண்ட் பிராக்டிஷனர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து 2ஆ பிரிக்கிறாங்க. ஓகேங்களா, சோ ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறது ஃபேஸ் 1 அக்கௌண்ட், இது வந்து நமக்கு ஃபேஸ் 2 அக்கௌண்ட், அதுக்கப்புறம் தான் லைவ் அக்கௌண்ட் அதாவது மாஸ்டர் அக்கௌண்ட் வந்து நமக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஃபேஸ் 1ல 8% நீங்க எடுக்கணும். இந்த 8% 10% எடுக்கிற மாதிரி ஆனா அக்கௌண்டே நீங்க வாங்கலாம். இதெல்லாம் அக்கௌண்ட் பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அங்க ஷோ ஆகும். ஓகேங்களா, இந்த பிளஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 10% மாறிடும். பிரைஸும் உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா, நீங்க 8% எடுக்கணும்னா பிரைஸ் வந்து அதிகம். 10% நான் எடுத்துக்கிடுவேன், 10% எடுத்ததுக்கு அப்புறம் நான் அடுத்த அக்கௌண்ட் போய்க்கிறேன் அப்படின்னு நீங்க வச்சீங்கன்னா பிரைஸ் வந்து உங்களுக்கு கம்மியாகும். ஓகேங்களா, ஏன்னா அங்க ஒரு எக்ஸ்ட்ரா நீங்க ஒரு 2% ரிஸ்க் அதிகமா எடுக்கிறதுனால உங்களுக்கு பிரைஸ் வந்து இங்க வந்து கம்மியாகும். ஓகேங்களா, சோ நீங்க ஃபண்டிங் பீப்லயே 2 டைப் ஆஃப் அக்கௌண்ட் பிரைஸ், அதாவது ஃபேஸ் 1 டார்கெட்டை வந்து நீங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது நீங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது நீங்க செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதை தான் இங்க வந்து டீடைல்ஸ்க்காக அவங்க கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, டார்கெட் பிரைஸ் வந்து நீங்க என்ன சூஸ் பண்றீங்களோ அதுதான் உங்களோட ஃபேஸ் 1 டார்கெட். ஃபேஸ் 2 பொறுத்த வரைக்கும் 5% வந்து ஃபிக்ஸட் தான். நீங்க எந்த அக்கௌண்ட் சூஸ் பண்ணாலும் ஃபேஸ் 2 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 5% நீங்க எடுக்கணும். அப்பதான் அதுல வந்து நீங்க பாஸ் ஆறீங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, இது வந்து நீங்க சூஸ் பண்றதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு மாறும். 10% அப்படின்னா $1 லட்சம் அக்கௌண்ட்டுக்கு $10,000 நீங்க எடுக்கணும். ஓகேங்களா, அதே அக்கௌண்ட் மாறுது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி பிரைஸும் மாறும். அதை நீங்க மாத்தி பாத்தீங்கனாலே உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் லைவ் அக்கௌண்ட் பண்ணதுக்கப்புறம் எந்த ஒரு டார்கெட்டும் கிடையாது. லைவ் அக்கௌண்ட்டுக்கு எப்பவுமே உங்களுக்கு டார்கெட் இவ்வளவு டார்கெட் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எதுலையுமே கிடையாது. அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா, அடுத்து வந்து மேக்ஸிமம் லாஸ். ஓகேங்களா, மேக்ஸிமம் லாஸ் பொறுத்த வரைக்கும் 10% லாஸ். நீங்க என்ன அக்கௌண்ட் பண்ணாலும் 8% டார்கெட் போனாலும் சேம் அதே தான், 10% போனாலும் நமக்கு சேம் அதே தான். மேக்ஸிமம் உங்களோட அக்கௌண்ட் லாஸ் வந்து 10% வரைக்கும் போய்க்கலாம். நீங்க பர்ச்சேஸ் பண்ற அக்கௌண்ட் சைஸ்ல இப்போ $1 லட்சம் அக்கௌண்ட் பர்ச்சேஸ் பண்றீங்கன்னா
90,000 வரைக்கும் நீங்க ரீச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? 90,000க்கு கீழே எப்போ உங்களுக்கு போகுதோ அப்போ உங்களோட அக்கௌண்ட் வந்து சஸ்பெண்ட் ஆயிரும். ஓகேங்களா? அதே தான் உங்களுக்கு வந்து ஃபேஸ் 2க்கும் சரி லைவ் அக்கௌண்ட்டுக்கும் சரி ஓவரால் லாஸ் வந்து நமக்கு, அதாவது மேக்ஸிமம் லாஸ் வந்து எல்லாத்தையுமே நமக்கு சேமா இருக்கும். அதை பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் மேக்ஸிமம் டெய்லி லாஸ். டெய்லி லாஸ்ங்கிறது ஒரு நாளைக்கான லாஸ். அந்த லாஸ் வந்து எல்லாத்துக்குமே நமக்கு 5%. இது இன்னும் நான் டீடைல்டா உள்ள போய் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ அதை வந்து ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு டீடைல்டா புரியும். ஓகேங்களா? மினிமம் ட்ரேடிங் டேஸ். மினிமம் ட்ரேடிங் டேஸ் அப்படிங்கிறது மினிமம் நீங்க 3 நாள் ட்ரேட் எடுத்ததுக்கு அப்புறம் தான் அடுத்த அக்கௌண்ட் போக முடியும். ஓகேங்களா? அதாவது ஃபேஸ் 1 அக்கௌண்ட்ல நீங்க 3 நாள் ட்ரேட் பண்ணிருக்கணும். முதல் நாள்ல நீங்க ட்ரேட் பண்ணி இந்த 10% ரீச் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு ட்ரேட் முதல் நாள்ல நீங்க எடுத்து நீங்க வந்து பாஸ் பண்ணிட்டீங்க, ஃபேஸ் 1 கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. அப்போ உங்களுக்கு ஃபேஸ் 2 போயிடலாமா கேட்டா போக முடியாது. அப்ப நம்ம அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட் 0.01 லாட்ல நீங்க பேலன்ஸ் ஒரு 2 நாள், ஆல்ரெடி ஒரு நாள் ட்ரேட் எடுத்து நீங்க ப்ராஃபிட் பண்ணிட்டீங்க. சோ அது வந்து ஒரு நாள் ட்ரேடிங் கணக்குல வந்துரும். ஓகேங்களா? பேலன்ஸ் உள்ள 2 நாளும் ஜஸ்ட் 0.01 லாட்ல நீங்க போட்டு நீங்க க்ளோஸ் பண்ணா போதும். ஓகேங்களா? அப்படி பண்ணீங்கன்னா 3 நாள் அதே மாதிரி நீங்க ட்ரேட் எடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு அடுத்த ஃபேஸுக்கு நீங்க போயிடலாம். அதே மாதிரி தான் ஃபேஸ் 2. நீங்க ஒரே நாள்ல பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த 2 நாள் மினிமம் லாட்ல நீங்க போடணும். ஓகேங்களா? நீங்க நார்மலா ட்ரேடிங் பண்றதே 3 நாள் 4 நாள் 5 நாள் 10 நாள் அப்படி வந்துருச்சுன்னா இதை நீங்க பெருசா கேர் பண்ண தேவையே இல்லை. ஓகேங்களா? அது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து அது கம்ப்ளீட் ஆயிரும். அது எல்லாமே உங்க டேஷ் போர்ட்ல நீங்க வந்து பாத்துக்கலாம். மினிமம் ட்ரேடிங் டேஸ் அப்படின்னு சொல்லி போட்டு டிக்கு போட்டுரும். டிக்கு வந்துருச்சுன்னா நீங்க அதை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? டிக்கு வரல அப்படின்னா அது கம்ப்ளீட் ஆற வரைக்கும் நீங்க போடணும். அதுதான் மேட்டர். ஓகேங்களா? சோ அப்போ நீங்க ஒரு நாள்ல பாஸ் பண்ணாதான் நீங்க வந்து பேலன்ஸோட 2 நாள் வந்து நீங்க வந்து ட்ரேட் வந்து மினிமம் லாட்ல எடுக்கணும். இல்ல நீங்க நிறைய நாள் 10 நாள் 20 நாள் கழிச்சா நீங்க பாஸ் பண்ணீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காவே உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் ஆயிரும். ஓகேங்களா? சோ இங்க வந்து மினிமம் ட்ரேடிங் டேஸ் அப்படிங்கிறது இந்த 3 நாள்ல பாஸ் ஆனுங்கிறது கிடையாது. மினிமம் 3 நாள் ட்ரேட் எடுத்திருக்கணும் அப்படிங்கிறது. ஏன்னா நிறைய பேர் இதை தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. லாஸ்ட் டைம் நம்ம போட்ட வீடியோல கூட வந்து கமெண்ட் பண்ணாங்க. சோ அதனால இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. மினிமம் 3 நாள் நீங்க ட்ரேட் பண்ணிருக்கணும். மேக்ஸிமம் எவ்வளவு நாள்னாலும் போய்க்கலாம். மேக்ஸிமம் டேஸ்க்கு வந்து நமக்கு வந்து லிமிட் வந்து அவங்க வைக்கல. சோ அதனால அது உங்களுக்கு பெரிய பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா? அது நல்லா புரிஞ்சுக்கோங்க. அடுத்து வந்து லிவரேஜ். லிவரேஜ் பொறுத்த வரைக்கும் 1:100 வந்து கொடுக்குறாங்க. இது வந்து உங்களுக்கு வந்து ஒவ்வொரு கரன்சிக்கு தகுந்த மாதிரி இந்த லிவரேஜ் வந்து மாறும். சோ நமக்கு 2 ஸ்டெப் அக்கௌண்ட்டுக்கு உங்களுக்கு 1:100 வந்து நமக்கு லிவரேஜா கொடுக்காங்க எல்லாத்துக்குமே. அதாவது அக்கௌண்ட் நீங்க ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 லைவ் அக்கௌண்ட் வரைக்கும் சேம் அதே தான் கொடுக்காங்க. மேபி ஃபேஸ் 1 ஃபேஸ் 2ல நீங்க வந்து ரொம்ப அக்ரெசிவா ட்ரேட் எடுத்து பெரிய பெரிய லாட்லாம் ட்ரேட் எடுத்து அந்த மாதிரி நீங்க வந்து எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு மாஸ்டர் அக்கௌண்ட் கொடுக்கும்போது லாட்டை கம்மி பண்ணுவாங்க. நம்ம ஆல்ரெடி இந்த 5RS வீடியோல எனக்கு பண்ணியிருந்தாங்க பாத்தீங்களா? அந்த மாதிரி வந்து எல்லா ஃபண்டிங்லயுமே பண்ணுவாங்க. அதையும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. 1:100 அப்படின்னு 100 அப்படியே தந்துருவாங்கலாம் கிடையாது. சம்டைம்ஸ் உங்க அக்கௌண்ட் ஹிஸ்டரி எல்லாம் செக் பண்ணிட்டு கம்மி பண்ணணும் அப்படின்னாலும் அவங்க பண்ணுவாங்க. அது எல்லாத்தையும் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ல போட்டிருப்பாங்க. சோ அதனால அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? சோ அதுக்கப்புறம் உங்களுக்கு கீழே பிரைசிங் கொடுத்துருக்காங்க. சோ இவ்வளவுதான் இங்க உள்ள டீடைல்ஸ். ஓகேங்களா? சோ இப்போ ஓரளவுக்கு பேசிக்கான டீடைல்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம வந்து FAQ ல போய் இன்னும் டீடைல்டா பார்க்கலாம். ஓகேங்களா? FAQ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம வந்து ஃபேஸ் 1 ஃபேஸ் 2க்கு எக்ஸ்பிளைன் பண்ணி பாத்தீங்களா? சேம் அதுவுமே உங்களுக்கு இதுக்குள்ள தான் இருக்கும். சோ இங்க 4 ஆர்டிகல் இருக்கு பாத்தீங்களா? டேக் தி சேலஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு இதை கிளிக் பண்ணீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு இங்க இருக்கும். ஓகேங்களா? ஃபேஸ் 1க்கானது, அதாவது 1 ஸ்டெப் அக்கௌண்ட், 2 ஸ்டெப் அக்கௌண்ட், 0 அக்கௌண்ட், ப்ரோ அக்கௌண்ட். இந்த ப்ரோ அக்கௌண்ட் வந்து நான் அடுத்த வீடியோ போடுறேன். ஓகேங்களா? இப்போ 2 ஸ்டெப் மாடல்ல நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இந்த 2 ஸ்டெப் மாடல்ல இருந்து ப்ரோல கொஞ்சம் விஷயங்கள் மட்டும் மாறும். ஓகேங்களா? ஆக்சுவலி இன்னும் அந்த ரூலை வந்து நான் ரீட் பண்ணல. அதை நான் உங்களுக்கு பார்த்துட்டு நான் உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோல அப்டேட் பண்றேன். ஓகேங்களா? 2 ஸ்டெப் மாடல் நான் இப்போ கிளிக் பண்ணி பார்க்குறேன். ஸோ இதுல வந்து உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து அக்கௌண்ட் ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 பத்தி கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே ஆல்ரெடி நம்ம வெளியவே ஆல்மோஸ்ட் பார்த்துட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபேஸ் 1 அக்கௌண்ட் கொடுப்பாங்க. அந்த ஃபேஸ் 1 அக்கௌண்ட்ல 8% ப்ராஃபிட் எடுக்கணும். மேபி நீங்க 10% அக்கௌண்ட்டுக்கு போறீங்க அப்படின்னா, அதாவது நீங்களா சூஸ் பண்ணீங்க பாத்தீங்களா? 10% நான் ப்ராஃபிட் எடுக்கேன் அப்படின்னு நீங்க எடுத்தீங்கன்னா 10 எடுக்கும். நீங்க எது சூஸ் பண்ணீங்களோ அது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் மினிமம் வந்து 3 நாள் வந்து ட்ரேட் எடுத்துக்கணும். இதுவும் நாங்க எக்ஸ்பிளைன் பண்ணதான். முத நாளே நீங்க ப்ராஃபிட் பண்ணிட்டீங்கன்னா பேலன்ஸோட டேஸ் வந்து 0.01ல நீங்க வந்து எடுத்துக்கலாம். அதை எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் மிச்ச ட்ரேடிங் ரூல்ஸ் எல்லாமே நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கணும். ரெண்டுக்குமே அதுதான். ஓகேங்களா? ஆப்ஷன் 2 ஆப்ஷன் இருக்கு. ரெண்டுல நீங்க என்ன எடுக்கிறீங்களோ அதுதான். ஓகே, அடுத்து வந்து நம்மளுக்கு ஃபேஸ் 2 அக்கௌண்ட். ஓகேங்களா? ஃபேஸ் 2 அக்கௌண்ட் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட், அதாவது உங்களுக்கு அக்கௌண்ட் டார்கெட் பொறுத்த வரைக்கும் 5%, மினிமம் ட்ரேடிங் டேஸ் அங்கேயும் உண்டு. மிச்ச எல்லா ரூலையும் நீங்க ஃபாலோ பண்ணிக்க வேண்டியது. ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் உள்ள ரூல்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 வந்து பாஸ் பண்றதா. இது எல்லாமே நம்ம வெளியே பார்த்ததுதான். ஓகேங்களா? அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து மாஸ்டர் அக்கௌண்ட் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? அதுக்கு அடுத்து அக்கௌண்ட் வயலேஷன். ஓகேங்களா? இதுதான் ரொம்ப மெயின். ஓகேங்களா? சோ அக்கௌண்ட் வயலேஷன்ல ஹார்ட் பிரீச், அதாவது இது வந்து அக்கௌண்ட் வந்து கண்டிப்பா சஸ்பெண்டே பண்ணிடுவாங்க. இந்த பிரீச் நீங்க ஏதாவது பண்ணீங்கன்னா அக்கௌண்ட் வந்து சஸ்பெண்டே ஆயிடும். ஓகேங்களா? உங்களுக்கு வந்து எக்ஸ்கியூஸ் கொடுக்கறது அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அக்கௌண்ட் வந்து சஸ்பெண்ட் ஆயிடும். அதுதான் சொல்றாங்க. இப்போ மேக்ஸிமம் லாஸ் லிமிட். ஓகேங்களா? அதாவது ஓவரால் லாஸ், உங்களோட அக்கௌண்டோட மேக்ஸிமம் லாஸ் வந்து நம்ம வெளியவே பார்த்துட்டோம். 10% கொடுக்காங்க. இப்போ நீங்க 1 லட்சம் நாள் அக்கௌண்ட் வாங்குனீங்க அப்படின்னா
90,000க்கு கீழே போகக்கூடாது. ஓகேங்களா? 90,000க்கு பிலோ நீங்க போனீங்கன்னா உங்க அக்கௌண்ட் வந்து சஸ்பெண்ட் ஆயிடும். நீங்க ப்ராஃபிட் பண்ணீங்க அப்படின்னா அந்த ப்ராஃபிட் அமௌண்ட் சேர்த்து கூட லாஸ் பண்ணிக்கலாம். இப்போ 1 லட்சம் நீங்க வந்து எடுத்திருக்கீங்க அக்கௌண்ட், 1,05,000 போயிட்டீங்க. அப்போ அந்த 5,000 லாஸ் பண்ணி இவங்க கொடுக்குற 10%, அதாவது அது ஒரு $10,000, அப்போ $15,000 வரைக்கும் நீங்க லாஸ் பண்ணிக்கலாம். எப்போ? $1,05,000 ரீச் பண்ணதுக்கு அப்புறம். ஓகேங்களா? அப்ப இதுல என்ன உங்களுக்கு தெளிவா தெரியணும்னா 90,000 அக்கௌண்ட் ரீச் ஆகக்கூடாது, அவ்வளவுதான். நீங்க ப்ராஃபிட் ஆல்ரெடி பண்ணி வச்சிட்டீங்கன்னா அந்த ப்ராஃபிட்டையும் சேர்த்து கூட நீங்க லாஸ் பண்ணிக்கலாம். ஆனா உங்க அக்கௌண்ட் சைஸ் வந்து 90,000 போகக்கூடாது. அதுதான் நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? சோ அதுக்கு அடுத்து வந்து டெய்லி லாஸ். டெய்லி லாஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு நாளைக்கு 5% கொடுக்காங்க. ஒரு நாளைக்கு நீங்க 5% வந்து நீங்க லாஸ் பண்ணீங்கன்னா உங்க அக்கௌண்ட் வந்து சஸ்பெண்ட் ஆயிடும். ஓகேங்களா? இப்போ இந்த டெய்லி லாஸ்ல மெயினா எல்லாருக்கும் இருக்கிற கன்ஃபியூஷன் என்னன்னா ஈக்விட்டி அண்ட் பேலன்ஸ் பேஸ் இப்படின்னு சொல்லி ரெண்டையும் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? இப்போ உள்ள நிறைய இதுல வந்து மெயின் சைட்ல கொடுக்கறது இல்ல, முன்னாடி இதை வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா? சோ மெயினா என்னன்னா இங்கேயும் அதே தான். என்னன்னா பேலன்ஸை வச்சும் செக் பண்ணுவாங்க, ஈக்விட்டி வச்சு செக் பண்ணுவாங்க. எது அதிகமா இருக்கோ அதை எடுத்துக்கிடுவாங்க. அது வந்து நமக்கு பெனிஃபிட் தான். ஓகேங்களா? கம்மியான எடுத்தா தான் நமக்கு பிரச்சனை, அதிகமா உள்ளதை எடுத்தாங்கன்னா நமக்கு பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா? சோ இப்போ ஹையர் ஈக்விட்டி அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. அதாவது உங்களோட பேலன்ஸ் வந்து 1,05,000, நீங்க வந்து $1,00,000 அக்கௌண்ட வாங்கி 5,000 ப்ராஃபிட் எடுத்து 1,05,000 இருக்கும்போது ஒரு ட்ரேட் எடுத்திருக்கீங்க. அப்படி எடுக்கும் போது உங்களுக்கு ப்ராஃபிட் வந்துருச்சு. அந்த ட்ரேட் வந்து அதாவது ரன்னிங்ல ஒரு ட்ரேட் ஓடிட்டு இருக்கு பாத்தீங்களா, அந்த ட்ரேட் ப்ராஃபிட்ல ஓடிட்டு இருக்கு, நீங்க அதை க்ளோஸ் பண்ணல. அப்போ உங்களுக்கு ஃப்ளோட்டிங்ல, அதாவது ஈக்விட்டி, ஃப்ளோட்டிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து ஈக்விட்டின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அந்த ஈக்விட்டி வந்து 1,07,000 வந்துருச்சு. ஏன்னா $2,000 நீங்க ப்ராஃபிட்ல இருக்கீங்க. அப்போ 1,07,000 வரும்போது உங்களுக்கு இந்த ரெண்டுல எது அதிகமா இருக்கு? 1,07,000 தான் அதிகமா இருக்கு. அப்போ 1,07,000த்துல 5% எவ்வளவோ அதுதான் உங்களோட டெய்லி டிரா டவுன். ஓகேங்களா? அதாவது அன்னைக்கான லாஸ் 5% அப்படிங்கிறது இதுல இருந்து கால்குலேட் ஆகும். சோ இந்த 1,07,000த்துல 5% அப்படிங்கிறது இதுதான். இந்த அமௌண்ட்டை நீங்க ரீச் பண்ணிட்டீங்கன்னா உங்க அக்கௌண்ட் வந்து சஸ்பெண்ட் ஆயிடும். ஓகேங்களா? அன்னைக்கான லிமிட்டை வந்து நம்ம ரீச் பண்ணிடக்கூடாது. பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த பிலோ இந்த பிரைஸுக்கு கீழே, ஓகேங்களா, போயிருச்சு, $1 இறங்கிருச்சு அப்படின்னாலும் உங்களுக்கு அக்கௌண்ட் வந்து சஸ்பெண்ட் ஆயிரும். அது நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து பேலன்ஸ் பேஸ் பண்ணி நீங்க பாருங்க. பேலன்ஸ் பேஸ் பண்ணி பார்க்கும்போது அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அதாவது பேலன்ஸ் வந்து அதிகமா இருக்கு, நீங்க அக்கௌண்ட் வாங்கிட்டீங்க, வாங்கின உடனே ஒரு ட்ரேட் வந்து எடுத்திருக்கீங்க, அந்த ட்ரேட் லாஸ்ட்ல போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஃப்ளோட்டிங்ல லாஸ்ட்ல போயிட்டு இருக்கு. இன்னைக்கு ட்ரேட் எடுத்திருக்கீங்க, அந்த ட்ரேட் இன்னும் நீங்க க்ளோஸே பண்ணல, நாளைக்கு அந்த ட்ரேட் வந்து லாஸ்ட்ல போயிட்டு இருக்கு. அப்ப லாஸ்ட்ல போயிட்டு இருக்கும்போது இதுல இருந்து 5% பார்க்க மாட்டாங்க, உங்களோட அக்கௌண்ட் சைஸ். ஏன்னா இதுதான் அதிகமா இருக்குது. சோ எது அதிகமா இருக்கோ, பேலன்ஸ் ஆர் ஈக்விட்டி ரெண்டுல எது உங்களுக்கு அதிகமா இருக்குதோ அதுல இருந்து 5% பார்ப்பாங்க. அப்போ 1,00,000த்துல 5% 5,000, 95,000 and அதுக்கு கீழே போயிருச்சு அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட் வந்து சஸ்பெண்ட் ஆயிரும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் அந்த அக்கௌண்ட் அவ்வளவுதான், நீங்க அதுக்கு புதுசா தான் அக்கௌண்ட் பர்ச்சேஸ் பண்ணணும், அந்த அக்கௌண்ட் வந்து முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா? சோ இதுதான் உங்களுக்கு டெய்லி லாஸ். டெய்லி லாஸ் அப்படிங்கிறது 5% போகக்கூடாது. அந்த 5%ங்கிறது எந்த பேலன்ஸ் அதிகமா இருந்தாலும் சரி, ஈக்விட்டி அதிகமா சரி, நீங்க வந்து நைட் வந்து ட்ரேட் ரன்னிங்ல வைக்கல அப்படின்னா பிரச்சனை இல்ல, அது ரெண்டுமே ஒண்ணு போல தான் இருக்கும். பேலன்ஸ் ஈக்விட்டி ஒண்ணு போல தான் இருக்கும். ரெண்டு ஒண்ணா இருக்கனால அதுல இருந்து நம்ம வந்து ஈஸியா கால்குலேட் பண்ணிக்கலாம். ஆனா ஃப்ளோட்டிங்ல இருக்கும்போது தான் இந்த கன்ஃபியூஸ் வரும். சோ அதுக்கு தான் இங்க வந்து டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. இப்போ உங்களுக்கு நல்லா கிளியரா தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இன் கேஸ் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கீழ வந்து கமெண்ட் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பரும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்பேன், அதுலயே நீங்க வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஃபண்டிங் பீப்புள் அதே மாதிரி உங்களுக்கு அக்கௌண்ட் இல்ல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கான லிங்க்கும் நான் கொடுத்துருப்பேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ இப்போ டெய்லி லாஸும் உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு கிளியரா உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும். டெய்லி லாஸோட ரீசெட் டைம் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நைட்டு தான். நார்மலா உங்களுக்கு வந்து எல்லா ஃபண்டிங்குமே அந்த நைட் டைம்ல தான் உங்களுக்கு வந்து ரீஃப்ரெஷ் ஆகும். சோ நம்மளுக்கு அது பெருசா டைம் வந்து எதுவும் அஃபெக்ட் ஆகாது. நார்மலா பாத்தீங்கன்னா 2:30 to 3:30 அந்த டைம்ல தான் வந்து ஒவ்வொரு கம்பெனி அந்த மாதிரி மாறும். ஓகேங்களா? அந்த டைம் வந்து எல்லாத்துக்குமே எக்ஸாக்டா இருக்காது, கொஞ்சம் மாறும். ஆனா நார்மலா அந்த 2:30ல இருந்து 3:30 அந்த டைம்குள்ள தான் உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் வந்து ரீசெட் ஆகும். டெய்லி லாஸ் வந்து ரீசெட் ஆகும். அடுத்த நாளைக்கு என்ன பேலன்ஸ் இருக்குதோ அதை பேஸ் பண்ணி அவங்க வந்து ரீசெட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? சோ ஒவ்வொரு நாளும் இந்த பேலன்ஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். இதுவுமே உங்களுக்கு வந்து டேஷ்போர்ட்ல ஷோ ஆகும். சம்டைம்ஸ் டேஷ்போர்ட் வந்து ஒழுங்கா லோட் ஆகாம அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாக்டான பிரைஸை காட்டாது. சோ அதனால மேக்ஸிமம் நம்ம வந்து பெரிய லாட்டை போட்டு இந்த மாதிரி ஹிட் ஆகாம சின்னதா 1% ரிஸ்க் வச்சுக்கோங்க, இல்ல 1/2% ரிஸ்க் வச்சுக்கோங்க. ஃபண்டிங்லாம் பொறுத்த வரைக்கும் 1/2% வச்சு ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னா இதெல்லாம் ஹிட்டே ஆகாது. ஓகேங்களா? நீங்க தலைகள் என்ன ஹிட் ஆகாது. ஏன்னா 5% நீங்க 1/2% வச்சீங்கன்னா 10 ட்ரேட் ஒரு நாளைக்கு லாஸ் பண்ணணும். 10 ட்ரேட் லாஸ் பண்ற அளவுக்கு நீங்க ஒஸ்டா இருக்கீங்கன்னா நம்ம ட்ரேட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, ஃபண்டிங் வந்து பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. சோ அதனால நம்ம வந்து நல்லா ட்ரேடிங் கத்துக்கிட்டு தான் நம்ம எல்லாருமே பண்ணுவோம். சோ அப்படிங்கும்போது இது ஒரு பெரிய பிரச்சனையாவே இருக்காது. ஓகேங்களா? சோ அதனால 1/2% ரிஸ்க் வச்சு ப்ராப்பரா பண்ணுங்க, இது ஒரு பெரிய ரிஸ்காவே இருக்காது. ஓகேங்களா? அடுத்து வந்து 3% ரூல். இதுவும் நம்ம ஆல்ரெடி ஒன் ஸ்டெப் அக்கௌண்ட்லயே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். இந்த 3% ரூல் அப்படிங்கிறது மாஸ்டர் அக்கௌண்ட்டுக்கு தான் உண்டு, ஃபேஸ் 1 ஃபேஸ் 2க்கு கிடையாது. ஓகேங்களா? இந்த 3% ரூல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா
நீங்க என்ன அக்கௌண்ட் சைஸ் வாங்கிருக்கீங்களோ, நீங்க வந்து இப்போ 1 லட்சம் டாலர் அக்கௌண்ட் வந்து வாங்கிருக்கீங்க, இது மாஸ்டர் அக்கௌண்ட் தான். சோ டைரக்டா நம்ம லைவ் அக்கௌண்ட்க்கே போயிடலாம். ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 விட்டுருங்க. ஓகேங்களா? லைவ் அக்கௌண்ட்ல நீங்க வந்து 1 லட்சம் டாலர் வாங்கி நீங்க ப்ராஃபிட் பண்ணி 1,10,000 கொண்டு வந்துட்டீங்க. அதாவது 10% ப்ராஃபிட் கொண்டு வந்துட்டீங்க. இப்போ 1,10,000 இருக்குதா, இப்போ 1,10,000 வந்துட்டு அதனால நான் வந்து டெய்லி லாஸ் வந்து அதிகமா ஆயிக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு ட்ரேட்ல, ஓகேங்களா, ஒரே ஒரு ட்ரேட்ல 3% வந்து லாஸ் ஆயிடக்கூடாது. ஓகேங்களா? என்ன கொடுத்துருக்கு பாருங்க, 3% ரூல், அதாவது 3% ரூல் அப்படிங்கிறது ரெக்யூட் தட் நோ சிங்கிள் லாஸ் ஷுட் எக்ஸீட் 3%. ஒரே ஒரு லாஸ்ல 3%க்கு போயிடக்கூடாது அப்படிங்கறத நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? சோ அப்போ நீங்க 1 லட்சம் டாலர் அக்கௌண்ட் வாங்கிருக்கீங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட்ல எவ்வளவு நீங்க ப்ராஃபிட் போனீங்கனாலும் சரி 3%, அதாவது $3,000 ஒரே ட்ரேட்ல லாஸ் பண்ணிடக்கூடாது. அதுக்கு உள்ள இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓகேங்களா? அதைத்தான் கொடுத்துருக்காங்க, நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க அக்கௌண்ட் வாங்குற சைஸ்ல இருந்து நீங்க பண்ற ப்ராஃபிட்டை எப்பவுமே கால்குலேட் பண்ணிடாதீங்க. நீங்க அக்கௌண்ட் வாங்குற சைஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த சைஸ்ல இருந்து நீங்க $5,000 வாங்கினீங்கன்னா அதுல இருந்து 3%, 10,000 வாங்கினீங்கன்னா அதுல இருந்து 3%. சோ 3% என்ன அமௌண்ட் வருதோ அந்த அமௌண்ட் வந்து ஒரு ட்ரேட்ல நீங்க லாஸ் பண்ணிடக்கூடாது. இது லைவ் அக்கௌண்ட்டுக்கு மெயினா வச்சிருக்காங்க. அவங்களோட அக்கௌண்ட் சேஃபர் சைடு பண்றதுக்காகவும் நீங்க பெரிய ஹியூஜ் ப்ராஃபிட் போட்டு உடனே எடுத்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஓகேங்களா? ரெண்டுக்கும் சேர்த்து தான். ஸோ ஏன்னா நம்ம வந்து இப்போ இருக்கிற ஃபண்டிங் கம்பெனி யாருமே வந்து ரியல் அக்கௌண்ட் அப்படி ஃபண்டை போட்டுலாம் கொடுக்கறது கிடையாது. எல்லாமே ஒரு விர்ச்சுவல் அமௌண்ட் தான். ஓகேங்களா? ஸோ நீங்க ரொம்ப ஹியூஜ் ப்ராஃபிட்டா எடுத்துட்டீங்கன்னா அவங்களால கொடுக்க முடியாது இல்ல. ஸோ அதனால இந்த மாதிரி சின்ன சின்ன ரூல்லாம் கிடையாது, நிறைய ரூலே இருக்குது. ஸோ அக்கௌண்ட் நீங்க மாற அதுக்கு இந்த மாதிரி மாறும். நீங்க 0 எடுத்திருக்கீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டான ரூல் இருக்கும். ஏன்னா அங்க வந்து உங்களுக்கு டைரக்டா அக்கௌண்ட் கொடுத்துறாங்க. 1 ஸ்டெப் அக்கௌண்ட் போறீங்கன்னா அதுல இருந்து 0ல இருந்து கொஞ்சம் நம்மளுக்கு வந்து சேஃபர் சைடுல இருக்கிற மாதிரி இருக்கும். அதே 2 ஸ்டெப் போனீங்கன்னா இன்னும் இந்த 2 அக்கௌண்ட்டை கம்பேர் பண்ணும்போது இன்னுமே பெட்டரா இருக்கும். ஓகேங்களா? இதை விட பெட்டர் அக்கௌண்ட் கிடையாது, இதுதான் பெட்டர் அக்கௌண்ட். இந்த ரூல்லாம் ஓகேனா நீங்க வந்து தாராளமா பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே ஃபைன். இப்போ இந்த 3% ரூல் ஓரளவுக்கு உங்களுக்கு டீடைலா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இன்கேஸ் ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்லையும் கேளுங்க. இல்ல அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், மெசேஜ் பண்ணி கேட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே ஃபைன். அடுத்து வந்து இன்ஆக்டிவிட்டி பொறுத்த வரைக்கும் 30 நாள் வந்து நீங்க கண்டினியூஸா ட்ரேட் எடுக்காம இருந்தீங்கன்னா உங்க அக்கௌண்ட் வந்து சஸ்பெண்ட் ஆயிரும். அதையும் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ட்ரேடே எடுக்காம நான் வந்து ஒரு மாசம் ஃபுல்லா நான் ட்ரேட் எடுக்காம அடுத்த மாசம் கவர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அது 30 நாள் ரீச் பண்ணிடுச்சா உங்க அக்கௌண்ட் ஆட்டோமேட்டிக்காவே சஸ்பெண்ட் ஆயிடும். அதுக்கப்புறம் நீங்க அதை ரெக்கவர்லாம் பண்ண முடியாது. அதனால நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் அடிஷனல் கைட்லைன், இது வந்து சாஃப்ட் பிரீச். சாஃப்ட் பிரீச் அப்படின்னா என்ன அப்படின்னா, இது வந்து நமக்கு வந்து சில ரூல்ஸுக்கு வந்து அவங்க வார்னிங் கொடுப்பாங்க. ஓகேங்களா? அந்த வார்னிங் மீறி நம்ம 2 டைம் 3 டைம் பண்ணும்போது அக்கௌண்ட் வந்து சஸ்பெண்ட் ஆயிடும். ஓகேங்களா? அதுதான் வந்து சாஃப்ட் பிரீச்பாங்க. சில கண்டிஷன் வந்து எக்ஸெப்ஷன் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா? அது வந்து ஒவ்வொரு இதை பொறுத்து இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அதுல வந்து லாட் எக்ஸ்போஷர். ஓகேங்களா? இந்த லாட் எக்ஸ்போஷர் அப்படிங்கிறது ஃபண்டிங் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அக்கௌண்ட் சைஸுக்கு தகுந்த மாதிரி லாட் வந்து இவ்வளவு தான் போடணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சிருக்காங்க. ஓகேங்களா? இது வந்து $5,000 $10,000 கிடையாது. ஓகேங்களா? நல்லா யோசிச்சு பாருங்க. இதுதான் நான் ஆல்ரெடி சொன்னதுதான். என்னன்னா $5,000 $10,000 வச்சு நீங்க ட்ரேட் பண்றீங்க அப்படின்னா அதுல ரொம்ப பெரிய ப்ராஃபிட் வந்து நீங்க வந்து எடுக்க முடியாது. ஓகேங்களா? ஸோ அதனால அவங்க வந்து லாட் ரெஸ்ட்ரிக்ஷன் வைக்கல. நீங்க இதே பெரிய அக்கௌண்ட் போகும்போது பெரிய லாட் போட்டு திடீர்னு பெரிய ப்ராஃபிட் எடுத்தீங்கன்னா அதை அவங்க கொடுக்கணும்ல. அதனாலதான் இந்த மாதிரி எல்லா ரெஸ்ட்ரிக்ஷன் வைக்கிறதுக்கு காரணமே மெயினா அதுதான். ஓகேங்களா? ஸோ அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகே ஃபைன். இப்போ நமக்கு என்ன அப்படின்னா $5,000 சரி $10,000 சரி உங்களுக்கு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. ஓகேங்களா? நன். இவ்வளவுதான் லாட் போடணும் அப்படின்னு சொல்லி அவங்க வைக்கல. ஓகேங்களா? அது வந்து லிவரேஜுக்கு தகுந்த மாதிரி, ஆனா அது உண்டு. நீங்க வந்து அதுக்காக இங்க வந்து 40 லாட் 50 லாட் போடலாமா கேட்டா அது போட முடியாது. ஏன்னா லிவரேஜ் பேஸ் பண்ணி உங்களுக்கு எவ்வளவு லாட் போட முடியுமோ அவ்வளவுதானே போட முடியும். சோ அதனால அந்த இது ரெஸ்ட்ரிக்ஷன் உங்களுக்கு இருக்கும். ஆனா அதுக்கு வந்து எதுவும் இவ்வளவு தான் லிமிட் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து எதுவுமே வைக்கல. சோ நீங்க $5,000 $10,000 பர்ச்சேஸ் பண்றீங்கன்னா இதை பத்தி நீங்க பேனிக் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேங்களா? ஆனா 25,000 50,000 1 லட்சம் இந்த அக்கௌண்ட் பர்ச்சேஸ் பண்றீங்கன்னா மேக்சிமம் 10 லாட் தான் நீங்க எடுக்கணும். அதாவது $25,000 $50,000 20, $1 லட்சம் 40. சோ நீங்க அதிகபட்சம் $1 லட்சம் அக்கௌண்ட் எடுக்கிறீங்கன்னா ஒரே டைம்ல, ஓகேங்களா, ஒரே ட்ரேட்ல கிடையாது, ஒரே டைம்ல ஒரு டைம் நீங்க வந்து ஒரு ட்ரேட் போட்டு வச்சிருக்கீங்க, அகைன் இன்னொரு ட்ரேட் போடுறீங்க, ஒரு டைம்ல 3 ட்ரேட் ரன்னிங்ல இருக்குன்னா அந்த 3 ட்ரேடையும் கால்குலேட் பண்ணி தான் அவங்க பார்ப்பாங்க. ஒரு ட்ரேட்ல மட்டும் கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அப்போ நீங்க வந்து 40 லாட்ல நீங்க 3 ட்ரேட் போடலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சிட கூடாதுல்ல. இப்ப அதுதான் தெளிவா நான் சொல்றேன். ஓகேங்களா? சோ ஒரு டைம்ல 40 லாட் தான் உங்களுக்கு ரன்னிங்ல இருக்கணும். எல்லாத்தையும் கூட்டி பார்க்கும்போது 40 லாட் தான் ரன்னிங்ல இருக்கணும் மேக்ஸிமம். ஓகேங்களா? சோ அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ அதுக்கு மேல போட்டா என்ன ஆகும்? ஓகேங்களா? சோ அதுக்கு மேல போட்டா என்ன ஆகும்னா அந்த 40 லாட்டுக்கு மேல போடுற லாட் எதுவுமே கால்குலேட் ஆகாது. நீங்க ப்ராஃபிட் பண்ணீங்கன்னா கால்குலேட் ஆகாது, லாஸ் ஆறீங்கன்னா கண்டிப்பா கால்குலேட் ஆகும்.
ஓகேங்களா? சோ அந்த கன்ஃபியூஸ் வந்துடக்கூடாது. நான் 40 லாட் போட்டேன், அதுக்கடுத்து இன்னொரு 40 லாட் நான் போடுறேன், அது ப்ராஃபிட்டும் ஆகாது, லாஸ் ஆகும்போது அவன் வந்து எனக்கு அதை லாஸா கன்சிடர் பண்ணக்கூடாதுல்ல, அப்படிலாம் எடுக்க மாட்டாங்க. லாஸ் ஆயிடுச்சுன்னா, அவங்க அக்கௌண்ட் பிரீச் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு நீங்க தான் பொறுப்பு. ஓகேங்களா? ஆனா ப்ராஃபிட் ஆயிடுச்சுன்னா அந்த ப்ராஃபிட் அவன் தரமாட்டான். அதைத்தான் அவன் சொல்றான். ஓகேங்களா? சோ மேக்ஸிமம் 40 லாட்டுக்கு மேல நீங்க போட்டீங்கன்னா அதை உங்களுக்கு தரமாட்டாங்க. அதைத்தான் இங்க கொடுத்துருக்காங்க. சோ எக்ஸாம்பிளோட இங்க கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க. நீங்க $25,000 அக்கௌண்ட் வந்து வாங்குறீங்க, மேக்ஸிமம் 10 லாட், 25,000க்கு 10 லாட் இருக்குதா மேக்ஸிமம். சோ $25,000 அக்கௌண்ட்டுக்கு யூ கேன் ஹாவ் 10 லாட். ஓகேங்களா? ஒரே லாட்டா எடுத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு 10 லாட் வந்து நீங்க எடுத்துக்கலாம். இல்ல நீங்க ரெண்டா எடுக்கணும்னா 5 லாட்ல நீங்க 2 லாட்டா எடுத்துக்கலாம். ஓகேங்களா? 2 ட்ரேடா. ஓகேங்களா? 5 லாட்டா நீங்க 2 ட்ரேடா எடுத்துக்கலாம். அதுக்கு மேல மூணாவதா ஒரு ட்ரேட் போட்டீங்க அப்படின்னா அந்த மூணாவது இருக்கு பாத்தீங்களா, அந்த ட்ரேடோட ப்ராஃபிட்டை உங்களுக்கு கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? சோ அது கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க. இஃப் யூ ஓபன் 10 லாட், 10 லாட்ல நம்ம 2 ட்ரேட் எடுக்கிறோம் அண்ட் க்ளோஸ் போத் $1000 ப்ராஃபிட், ரெண்டுமே நீங்க $1000 ப்ராஃபிட்ல நீங்க வந்து க்ளோஸ் பண்ணிருக்கீங்க. ப்ராஃபிட் ஃப்ரம் தி செகண்ட் ட்ரேட். ஓகேங்களா? ரெண்டாவது ட்ரேடோட ப்ராஃபிட்டை நாட் கவுண்டட் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? அந்த ப்ராஃபிட்டை உங்களோட அக்கௌண்ட்ல இருந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க அப்படிங்கறதையும் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நார்மலா என்ன சொல்றாங்கன்னா, ரெண்டாவது அந்த லாஸ்டா எடுக்கிற அந்த 40 லாட்னா 40 லாட் ரீச் பண்ணிருச்சு, 10 லாட்னா 10 லாட் ரீச் பண்ணிருச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்து போற லாட் எதையுமே ப்ராஃபிட்டை தான் கால்குலேட் பண்ண மாட்டாங்க. லாஸ் ஆகுதுன்னா அதை கால்குலேட் பண்ணுவாங்க. அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. சோ இவ்வளவு பெரிய லாட் வந்து போடாதீங்க. ஏன்னா இப்போ 1 லட்சம் நாள் அக்கௌண்ட் வச்சு நீங்க பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 0.5% ரிஸ்க் வச்சு பண்றீங்கன்னா வெறும் 5 லாட் தான் உங்களுக்கு வரவே செய்யும். ஓகேங்களா? அதிகபட்சம் நீங்க 1% ரிஸ்க் வச்சு பண்றீங்கனாலும் உங்களுக்கு 10 லாட் தான் வரும். அதுவும் நீங்க யூஸ் பண்ற ஸ்டாப் லாஸ் பொறுத்து தான். ஸ்டாப் லாஸ் வந்து ரொம்ப பெருசா இருக்குன்னா லாட் இன்னுமே உங்களுக்கு கம்மியா தான் ஆகும். ஓகேங்களா? நான் சொல்றது வந்து நாங்க யூஸ் பண்ற ஸ்ட்ராட்டஜி. சோ எங்களோட ஸ்ட்ராட்டஜி வந்து நீங்க கத்துக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கோர்ஸ் ஜாயின் பண்றதுக்கான நம்மளோட வெப்சைட் லிங்க் இருக்கும். அந்த வெப்சைட்டுக்குள்ள நம்ம கோர்ஸோட கம்ப்ளீட் டீடைல்ஸ், நம்மளோட டேஷ்போர்ட் எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ கொடுத்துருப்பேன். அந்த வீடியோ வந்து நீங்க வந்து பாத்துக்கோங்க. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி பெரிய லாட் வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணாதீங்க. யூஸ் பண்றதுனால இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது. ஓகேங்களா? இது ரிப்பீட்டடா பண்ணும்போது உங்களுக்கு உங்களோட ப்ராஃபிட்டை வந்து அவங்க வந்து 30% ரெடியூஸ் பண்ணிடுவாங்க. அகைன் நீங்க ரிப்பீட்டடா பண்றீங்க அப்படின்னா உங்க அக்கௌண்ட் வந்து க்ளோஸும் பண்ணுவாங்க. அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? சோ அக்கௌண்ட் வந்து நீங்க ரிப்பீட்டடா இதை பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டைம் வார்னிங் கொடுப்பாங்க, ரெண்டாவது டைமே உங்களோட ப்ராஃபிட்டை வந்து எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு அக்கௌண்ட் க்ளோஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவது டைம் இல்ல மூணாவது டைம் நீங்க பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா உங்க அக்கௌண்ட் வந்து க்ளோஸும் பண்ணிடுவாங்க. அதையும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? சோ இதை வந்து பண்ணாதீங்க. இது ரொம்ப ரொம்ப ரிஸ்க் அப்படிங்கறத நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து வந்து உங்களுக்கு இங்க வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. அவாய்ட் எக்ஸ்ட்ரீம் மார்க்கெட் கண்டிஷன். சில டைம்ல வந்து அதிகமான மூவ்மெண்ட் கொடுக்கும். நியூஸ் டைமா இருக்கட்டும், இல்ல நார்மல் டைம்ல கூட ஹை இம்பாக்ட் சில டைம்ல வந்து இருக்கும். அந்த மாதிரி டைம்ல வந்து 1 கிளிக்லயே நீங்க வந்து உங்களோட லாட்டை வந்து கம்ப்ளீட்டா ஃபுல்லா போட முடியாது. ஓகேங்களா? சோ அப்போ அதுக்கு வந்து கம்மியான லாட் தான் நீங்க வந்து போடுற மாதிரி இருக்கும். சோ அதையும் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. 20 லாட் வந்து லிமிட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்க 1 லட்சம் டாலர் வச்சிருந்தாலும் உங்களுக்கு வந்து 20 லாட் தான் உங்களால போட முடியும். அது வந்து அதிகமா இருக்கும்போது அந்த மாதிரி சில டைம்ல நடக்கும். சோ அது வந்து நீங்க ஆர்டர் போடும் போது தான் தெரியும். அது எந்த டைம்ல எப்படி இருக்கும்னு நம்மளால சொல்ல முடியாது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து நியூஸ் டைம்ல நீங்க ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு வேலிடே கிடையாது. சோ அதனால நம்ம நியூஸ் டைம்ல ட்ரேட் போட மாட்டோம். சோ அதனால இது பெருசா நம்மளுக்கு வந்து அஃபெக்ட் ஆகாது. சோ இருந்தாலும் நீங்க கம்மியாவே நீங்க போட்டு உங்க அக்கௌண்ட் சைஸ்க்கு தகுந்த மாதிரி ரிஸ்க் அண்ட் மணி மேனேஜ்மெண்ட் யூஸ் பண்ணி லாட் போடுறீங்கன்னா இதெல்லாம் ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. இதெல்லாம் நீங்க பெருசா பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. சோ ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜி நீங்க ஃபாலோ பண்றீங்கன்னா இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையாவே உங்களுக்கு இருக்காது. அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, அடுத்து வந்து நம்மளுக்கு ஹோல்ட் ட்ரேட் டியூரிங் நியூஸ் அண்ட் ஓவர் தி வீக்கெண்ட். ஓகேங்களா? சோ இது வந்து நம்ம வந்து இது அப்படி ஃபேஸ் ஒன்ல உங்களுக்கு என்ன இருந்துச்சோ சேம் அதே தான். இருந்தாலும் நான் அகைன் எக்ஸ்பிளைன் பண்றேன். மேபி புதுசா இந்த வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? சோ டியூரிங் எவல்யூஷன் ஸ்டேஜ்ல உங்களுக்கு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. ஓகேங்களா? சோ நியூஸ் டைம் நீங்க பெருசா வந்து பார்க்க தேவையில்லை. நீங்க எப்படினாலும் எவல்யூஷன் ஸ்டேஜ்ல நீங்க பண்ணிக்கோங்க. அதாவது ஃபேஸ் 1 ஃபேஸ் 2ல நீங்க என்னனாலும் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? மாஸ்டர் அக்கௌண்ட், அதாவது உங்களோட லைவ் அக்கௌண்ட் வந்ததுக்கு அப்புறம் நீங்க வீக்கெண்ட் ஹோல்ட் பண்றது தாராளமா பண்ணிக்கலாம். யூ கேன் ஹோல்ட் ட்ரேட் டியூரிங் நியூஸ் ஈவெண்ட் அண்ட் ஓவர் தி வீக்கெண்ட். ஸோ வீக்கெண்ட் ஹோல்ட் பண்றது நீங்க தாராளமா ஹோல்ட் பண்ணிக்கலாம். அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓகேங்களா? அதே மாதிரி நீங்க நியூஸ் டைம்ல ஹோல்ட் பண்றீங்கன்னா பிரச்சனை கிடையாது. யூ கேன் ஹோல்ட் ட்ரேட் டியூரிங் நியூஸ் ஈவெண்ட் அண்ட் ஓவர் தி வீக்கெண்ட். ஓகேங்களா? ஹோல்டு பண்றது இங்க பிரச்சனை கிடையாது. நியூஸ் டைம்ல ட்ரேட் எடுக்கிறது தான் பிரச்சனை. ஓகேங்களா? சோ அதுதான் அவங்க வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஹை இம்பாக்ட் நியூஸ் இருக்கும்போது யூ கேன் நாட் ஓபன் ஆர் க்ளோஸ். ஓகேங்களா? நியூஸை வந்து ஹை இம்பாக்ட் இருக்கும்போது நீங்க க்ளோஸ் பண்றதும் தப்பு தான். ஹோல்டு பண்றது தப்பு கிடையாது. ஆனா ஓபன் பண்றது, ட்ரேடை எடுக்கிறதும் சரி அண்ட் க்ளோஸ் பண்றதும் சரி. ஆல்ரெடி ஒரு ட்ரேட் எடுத்து வச்சிருக்கீங்க, அந்த ட்ரேட் வந்து ஒரு ஹை இம்பாக்ட்ல நமக்கு வந்து ஒரு நல்ல பெரிய ப்ராஃபிட்டை கொடுத்துருச்சு அப்படின்னா உடனே நான் க்ளோஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி அந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணக்கூடாது. அது க்ளோஸ் பண்றதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. நான் அதை உங்களுக்கு இன்னும் கீழே சொல்றேன். சோ நீங்க அதை க்ளோஸ் பண்ணக்கூடாது. இப்போதைக்கு க்ளோஸ் பண்ணக்கூடாதுங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? சோ ஓப்பன் அண்ட் க்ளோஸ் வந்து நியூஸ் டைம்ல பண்ணக்கூடாது. எவ்வளவு நேரத்துக்கு பண்ணக்கூடாதுன்னா 10 மினிட் விண்டோ, அதாவது
நியூஸுக்கு முன்னாடி 5 நிமிஷம் பின்னாடி 5 நிமிஷம். இப்ப 6 மணிக்கு உங்களுக்கு நியூஸ் இருக்குதுன்னா 5:55 இருந்து 6:05 வரைக்கும் இந்த 10 நிமிஷம் டியூரேஷனுக்குள்ள நீங்க ட்ரேடு வந்து நீங்க எடுக்க கூடாது. அதைத்தான் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, எடுக்கவும் கூடாது, க்ளோஸும் பண்ணக்கூடாது. ஓகேங்களா, சோ இந்த டைம்குள்ள நீங்க எடுக்கிறதோ க்ளோஸ் பண்றதோ ஏதாவது ஒண்ணு பண்ணீங்க அப்படின்னா அந்த ப்ராஃபிட் உங்களுக்கு கன்சிடர் பண்ணப்படாது. ஓகேங்களா, சோ இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, will not be counted on the master account. ஓகேங்களா, அந்த ப்ராஃபிட் எதுவுமே உங்களுக்கு கன்சிடர் பண்ணப்படாது. லாஸ் ஆச்சுன்னா அது கன்சிடர் பண்ணப்படும். ஓகேங்களா, நான் மறுபடியும் சொல்றேன், லாஸுக்கு உங்களுக்கு எதுவுமே உங்களுக்கு கன்சிடர் பண்ணப்படாது அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனே கிடையாது. ஓகேங்களா, எல்லாமே கன்சிடர் பண்ணப்படும். ஆனா ப்ராஃபிட் வரும்போது இந்த மாதிரி ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும், அதை நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, சோ அடுத்து வந்து உங்களுக்கு கரன்சி வச்சு அவங்க வந்து ஒரு 2 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ ரிலேட்டட் கரன்சி, அதாவது நீங்க யூஎஸ்ல நியூஸ் இருக்கும்போது யூஎஸ் இருக்கிற, அதாவது யூஎஸ்ல நியூஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இந்த நியூஸஸ் எல்லாமே உங்களுக்கு மேல கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலி இந்த நியூஸஸ் எல்லாமே ஃபாரெக்ஸ் ஃபேக்டரி அப்படிங்கிற வெப்சைட் மூலமா தான் ட்ராக் ஆகுது. ஓகேங்களா, ஸோ ஃபாரெக்ஸ் ஃபேக்டரியோட வெப்சைட்டோட அந்த நியூஸை நீங்க பாத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இவங்களோட வெப்சைட்லயே நியூஸ் எக்கனாமிக் கேலண்டர் இருக்கும், அதுலயும் போய் பாத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்மளோட வெப்சைட்டை நீங்க லாகின் பண்ணுங்க. லாகின் பண்ணி அதுக்குள்ள போனீங்கன்னா அதுலயும் இந்த ஃபாரெக்ஸ் ஃபேக்டரியில இருந்து தான் டேட்டா வருது. சோ அதையும் நீங்க பாத்துக்கலாம். சோ இதுதான் நம்மளோட வெப்சைட். கீழே பாத்தீங்க அப்படின்னா எக்கனாமிக் கேலண்டர் அப்படின்னு சொல்லி இருக்கும், கால்குலேட்டருக்கு கீழே இருக்கும். இதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா நியூஸஸ்மே இங்க வந்து ஷோ ஆயிடும். நான் வந்து டிஃபால்ட்டா ஹை இம்பாக்ட் நியூஸ் தான் உங்களுக்கு ஷோ ஆகுற மாதிரி வச்சிருப்பேன். சோ உங்களுக்கு மீடியம் இம்பாக்ட் வேணா கிளிக் பண்ணிக்கலாம், லோ வேணா கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ ஹை இம்பாக்ட் டிஃபால்ட்டா உங்களுக்கு வச்சுக்கோங்க, அதுதான் நமக்கு மெயினாக தேவை. ஏன்னா உங்களுக்கு அங்கே பார்க்கறது ஹை இம்பாக்ட் தான். அப்புறம் இது வந்து 1 வீக், அந்த வீக்ல உள்ள எல்லாமே உங்களுக்கு காட்டும். மண்டே டூஸ்டே ஏதாவது வேண்டாம் அப்படின்னா நீங்க அதை மட்டும் செலக்ட் பண்ணி விட்டீங்கன்னா அது வந்து ஹைட் ஆயிடும். ஓகேங்களா, இப்போ கீழே பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்க 11ஆம் தேதி 12ஆம் தேதி 13ஆம் தேதி இந்த 3 நாள் தான் நியூஸ். ஓகேங்களா, சோ இப்போ நம்மளுக்கு ஆல்ரெடி இந்த நியூஸ்லாம் முடிஞ்சு போச்சு. இந்த ஒயிட் கலர்ல இருக்கு பாத்தீங்களா, இதெல்லாம் முடிஞ்சு போச்சு. கீழே இருக்கிற பர்பிள் கலர், லைட் பர்பிள்ல இருக்கு பாத்தீங்களா, இதுதான் இன்னும் நியூஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா, 12ஆம் தேதி, இன்னைக்கு தான் 12ஆம் தேதி 6 மணிக்கு உங்களுக்கு நியூஸ் இருக்கு. சோ அது வந்துருச்சு. ஓகேங்களா, இதெல்லாம் நம்ம டைம் தான் காட்டும். மேல உங்களுக்கு நம்ம டைம்ல இருக்கு, வேற டைம் மாத்தினீங்கன்னா தான் மாறும், இல்ல நம்ம டைம் தான் காட்டும். சோ இன்னைக்கு இன்னும் 3 நியூஸ் ஹை இம்பாக்ட் நியூஸ் இருக்குது, நாளைக்கு 2 நியூஸ் இருக்குது. ஓகேங்களா, சோ இந்த மாதிரி இந்த நியூஸை வந்து நீங்க வந்து பாத்துக்கோங்க, இது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா, சோ இது வந்து நீங்க எல்லாருமே பாத்துக்கலாம். ஜஸ்ட் அக்கௌண்ட் மட்டும் கிரியேட் பண்ணி உள்ள வந்து நீங்க செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கால்குலேட்டர், நீங்க வந்து பொசிஷன் சைஸ் கால்குலேட்டர், மார்ஜின் கால்குலேட்டர், இது எல்லாமே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, லோட் ஆகி கொஞ்சம் வருது, சோ வந்துருச்சு. இப்போ நீங்க உங்களுக்கு வந்து உங்கள்ட்ட இருக்கிற கேபிட்டலுக்கு எவ்வளவு பொசிஷன் எடுக்கணும் அப்படிங்கறத கால்குலேட் பண்ணிக்கலாம். மார்ஜின் கால்குலேட்டர் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு லாட் எடுக்கிறதுக்கு எவ்வளவு மார்ஜின் தேவை அதை பாத்துக்கலாம். ப்ராஃபிட் கால்குலேட்டர் அப்படிங்கிறது ஒரு பிரைஸ்ல இருந்து இன்னொரு பிரைஸ் போகுது அப்படின்னா அது எவ்வளவு ப்ராஃபிட் நமக்கு வந்திருக்கும் அப்படிங்கறதை நீங்க பாத்துக்கலாம். ஓகேங்களா, எல்லா கால்குலேட்டருமே நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. நீங்க ஜஸ்ட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டு இது உள்ள வந்து இது எல்லாமே ஃப்ரீயா நீங்களே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, சோ அடுத்த எக்ஸாம்பிள் வந்து இந்த 10 மினிட் விண்டோ பீரியட் அவங்க வந்து எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்க 30 நிமிஷத்துக்கு முன்னாடியே ட்ரேட் எடுத்துட்டீங்க. ஓகேங்களா, 10 நிமிஷம் அப்படிங்கிறது நம்ம வந்து ஓபன் பண்றதுக்கு அது ஓகே, கால்குலேட் நம்ம வந்து கரெக்டா பண்ணிடுவோம். ஆனா நீங்க வந்து 30 நிமிஷத்துக்கு முன்னாடியே ட்ரேட் வந்து எடுத்துட்டீங்க. எடுத்துட்டு அந்த டைம்ல நீங்க க்ளோஸ் பண்றது வந்து அந்த 10 நிமிஷம் விண்டோ டைம்க்குள்ள நீங்க க்ளோஸ் பண்றீங்கன்னா அதுவும் டிஸ்குவாலிஃபைடு தான். ஓகேங்களா, சோ அதைத்தான் அவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. அப்ப எப்பதான் நமக்கு அது குவாலிஃபைடு ஆகும் அப்படின்னா 5 ஹவருக்கு முன்னாடி. ஓகேங்களா, அது கீழே கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, இந்த இருக்கு பாருங்க, எக்ஸெப்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, ட்ரேட் தட் ஆர் ஓபன் 5 hour பீரியட், அதாவது 5 ஹவருக்கு முன்னாடியே நீங்க ட்ரேட் எடுத்துறீங்க. காலையிலே ஒரு ட்ரேட் எடுத்திருக்கீங்க, ஈவினிங் தான் உங்களுக்கு நியூஸ் வருது, அப்ப 5 மணி நேரம் ஆயிருச்சு அப்படின்னா அப்போ நீங்க தாராளமா க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அலோவ் டு க்ளோஸ் கொடுத்துருக்காங்களா, அந்த டைம், அதாவது அந்த 10 நிமிஷத்துக்குள்ள நியூஸ் டைம்ல உங்களுக்கு பெரிய மொமெண்டம் கொடுக்குது. சோ அந்த டைம்ல நீங்க தாராளமா க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஆனா நல்லா புரிஞ்சுக்கணும், இது வந்து உங்களுக்கு 5 மணி நேரத்துக்கு முன்னாடி இருக்கணும். அதை நீங்களே கால்குலேட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்றதா தாராளமா க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, மிச்சப்படி உங்களுக்கு ஹை இம்பாக்ட் நியூஸ் இருக்கும்போதும் சரி, ஹை இம்பாக்ட் ஸ்பீச்சஸ் இதுவுமே உங்களுக்கு அந்த எக்கனாமிக் கேலண்டர்லயே வந்துடும். ஓகேங்களா, இந்த எக்கனாமிக் கேலண்டர்ல பாக்குறீங்கன்னா இங்க வந்து ஸ்பீச்னு சொல்லி இடத்துல கொடுத்துருப்பாங்க. இப்போதைக்கு இப்போ கரண்ட் நியூஸ்ல வந்து எதுவுமே ஸ்பீச்சஸ் வந்து இல்ல. சோ சில இதுல வந்து ஸ்பீச் வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க. யூஎஸ்ல வந்து பிரசிடென்ட் வந்து ஸ்பீச் பண்றது, அந்த மாதிரி ஒரு சில இது வந்து கொடுத்துருப்பாங்க. மேக்ஸிமம் உங்களுக்கு யூஎஸ் நியூஸ் தான் இருக்கும். ஓகேங்களா, சில டைம்ல தான் ஜிபிபி, ஏயுடி அந்த மாதிரிலாம் வரும். மேக்ஸிமம் யூஎஸ் தான் இருக்கும். சோ யூஎஸ் வர்ற பேர் ஏயுடி யூஎஸ்டியா இருக்கட்டும், யூரோ யூஎஸ்டியா இருக்கட்டும், ஜிபிபி யூஎஸ்டியா இருக்கட்டும், அதுலலாம் நீங்க வந்து ட்ரேட் பண்றதை அந்த 10 நிமிஷம் விண்டோல நீங்க அவாய்ட் பண்ணணும். அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸ்பீச்சஸ் ஏதாவது இருக்குனால அங்கேயே உங்களுக்கு காமிச்சிடும். சோ அது எல்லாத்தையும் நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அதுக்கப்புறம் ட்ரேடிங் ரூல்ஸ் கிளாரிஃபிகேஷன் மேல உள்ளதான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணது அங்க டீடைலா அகைன் ஒருக்கா கொடுத்துருக்காங்க, அதை நீங்க பாத்துக்கோங்க. ஓகேங்களா, அடுத்து வந்து ரிவார்டு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன அப்படின்னா தி மினிமம் ரிவார்டு அமௌண்ட் 1% தி இனிஷியல் பேலன்ஸ் அப்படி இருந்தாதான் உங்களால வித்ட்ராவலே எடுக்க முடியும். மினிமம் 1% ரிவார்டு வந்து நீங்க ப்ராஃபிட் வந்து எடுத்திருந்திருக்கணும். ஓகேங்களா,
அந்த 1% அப்படிங்கிறது அவங்களோட ப்ராஃபிட்டையும் சேர்த்து கூட இருந்துக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. அப்போ நீங்க அக்கௌண்ட் வந்து $1,00,000 அக்கௌண்ட் வாங்குறீங்கன்னா மினிமம் $1000 மேல வந்ததுக்கு அப்புறம் தான் 1000 இருந்துச்சுன்னா நீங்க வித்ட்ராவல் தாராளமா பண்ணிக்கலாம். அதுல உங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு அண்ட் டிரான்சாக்ஷன் ஃபீஸ் இது எல்லாம் தவிர்த்து தான் உங்களுக்கு பேலன்ஸ் வரும். ஓகேங்களா? இப்போ 1% வந்து நீங்க ப்ராஃபிட் எடுத்துட்டீங்க, அதாவது $1000 ப்ராஃபிட், அந்த $1000 அப்படியே நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி ரிவார்ட் சைக்கிள் கொடுக்காங்கன்னு பாருங்க. எவ்ரி டூஸ்டே, அதாவது ஒவ்வொரு வாரமும் நீங்க வித்ட்ராவல் எடுக்கிறீங்க அப்படின்னா 60% தான் கொடுப்பாங்க. ஓகேங்களா? இது வந்து நீங்க வந்து ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை நீங்க தாராளமா வித்ட்ராவல் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இதுக்கு வந்து 60% தான் கொடுக்காங்க. அதே நீங்க 14 நாளைக்கு ஒருக்கா, அதாவது 2 வாரத்துக்கு ஒருக்கா நீங்க வந்து வித்ட்ராவல் எடுக்கிறீங்க அப்படின்னா 80% வந்து ரிவார்டு வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதே இது ஒரு மாசத்துக்கு ஒருக்கா நீங்க வந்து எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 100% ரிவார்டு வந்து கொடுக்குறோம்னு சொல்றாங்க. பட் இது வந்து இதுல கொடுத்துருக்காங்க. ஸோ 100% வித்ட்ராவல் வந்து கொடுத்துதான் ஆகணும். பட் இருந்தாலும் இதுக்கு வேற ஏதாவது செக் பாயிண்ட் வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ல போட்டுருக்காங்கன்னு தெரியல. ஏன்னா இங்க ஆன் டிமாண்ட் ரிவார்டு அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த ஆன் டிமாண்ட் அப்படிங்கிறது ஒரு 4 ஸ்டேஜஸ் தாண்டி நம்ம வரணும். இதுக்கு நான் தனியா ஒரு வீடியோவே உங்களுக்கு நான் எடுக்கணும்னு வச்சிருக்கேன். இந்த ஹார்ட் சீட்டை ரீச் பண்ணிட்டீங்கன்னா தான் இந்த 100% கொடுப்பாங்க. மேபி இந்த ஹார்ட் சீட்டை ரீச் பண்ணிட்டு இதையும் பார்ப்பாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ அந்த ஹார்ட் சீட்லாம் நான் அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இன்னும் நான் வர வீடியோஸ் எல்லாமே பாருங்க, அது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். ஸோ இதையுமே நான் வந்து இன்னும் உங்களுக்கு லைவ் சேட்ல கேட்டுட்டு, லைவ் சேட்ல இப்போ இங்கே பண்ண முடியல. ஸோ வேற ஏதாவது கேட்கறதுக்கு ஆப்ஷன் இருந்துச்சுன்னா கேட்டுட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். பட் அவங்க சொன்னது வச்சு பார்த்தோம் அப்படின்னா நீங்க மந்த்லி ஒன்ஸ் நீங்க எடுக்கிறீங்கன்னா 100% ஸ்பிட்டையும் நீங்களே எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத அவங்க சொல்றாங்க. ஓகேங்களா? இது பாசிபிளான்னு சொல்லி எனக்கு தெரியல. மேபி இதுக்கப்புறம் வர ஏதாவது வீடியோஸ்ல நான் அதை கவர் பண்ண முடியுதுனாலும் கவர் பண்றேன், இல்லைன்னா ஷார்ட்ஸ்ல கொடுக்க முடியுது அப்படின்னாலும் நான் வந்து கொடுத்துட்றேன். ஓகேங்களா? ஸோ ஆனா இந்த ரெண்டும் உங்களுக்கு வந்து கரெக்டா வந்துடும். அதாவது நீங்க எவ்ரி டூஸ்டே வித்ட்ராவல் எடுக்கிறீங்க அப்படின்னா 60% அது கரெக்டா வந்துடும். அதுக்கப்புறம் 2 வாரத்துக்கு ஒருக்கா நீங்க எடுக்கிறீங்கன்னா 80% இதுவும் கிளீனா வந்துடும். ஓகேங்களா? ஸோ இதுல எந்த டவுட்டும் கிடையாது. இது மட்டும் ஒரு சின்ன சந்தேகம் இருக்குது, நான் அதை பார்த்துட்டு உங்களுக்கு அதுக்கப்புறம் அப்டேட் பண்றேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ட்ரேடபிள் இன்ஸ்ட்ருமெண்ட். ஓகேங்களா? ஸோ ட்ரேடபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் சொல்லிட்டு ஃபாரெக்ஸுக்கு லிவரேஜ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபாரெக்ஸுக்கு கமிஷன் எவ்வளோ? $5. ஓகேங்களா? இது வந்து ஒன் ஸ்டெப்புக்கும் இதே தான். ஒன் ஃபேஸ் அக்கௌண்ட் நீங்க பண்றீங்க அப்படின்னா அதுக்கும் உங்களுக்கு $5 தான். ஜீரோ வச்சு பண்றதுக்கு மட்டும்தான் உங்களுக்கு வந்து $7 வருது. மிச்சப்படி இது வந்து உங்களுக்கு கம்மி தான். மிச்சப்படி உங்களுக்கு வந்து கிரிப்டோ கரன்சிக்கு எவ்வளோ, அதுக்கப்புறம் ஸ்டாக் பண்றீங்கன்னா அதுக்கு எவ்வளவு, எல்லாமே உங்களுக்கு வந்து இங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. நம்ம அதெல்லாம் மேக்ஸிமம் பண்ண மாட்டோம், நம்ம ஃபாரெக்ஸ் மட்டும் தான் பண்றோம். ஸோ $5 உங்களுக்கு கமிஷன். லிவரேஜ் வந்து ஃபாரெக்ஸுக்கு மட்டும் தான் உங்களுக்கு 100. ஓகேங்களா? மெட்டல் பண்றீங்கன்னா மாறும், இண்டெக்ஸ் பண்றீங்கன்னா மாறும், எனர்ஜி பண்றீங்கன்னா மாறும், கிரிப்டோ பண்றீங்கன்னா மாறும். 1:2. ஓகேங்களா? ஸோ மெட்டல்ங்கிறது நமக்கு கோல்டு, சில்வர் அதெல்லாம் வரும். எனர்ஜிஸ்ங்கிறது ஆயில் வந்து இதுல தான் வரும்னு நினைக்கிறேன். ஆமா. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இண்டெக்ஸ்னா உங்களுக்கு வந்து ஸ்டாக் மார்க்கெட்டோட இண்டெக்ஸ் அதெல்லாம். ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு இதுல வரும். ஸோ அந்த மாதிரி லிவரேஜ் எல்லாம் மாறும் உங்களுக்கு. பட் நம்ம ஃபாரெக்ஸ் தான் மேக்ஸிமம் பண்ணுவோம். ஸோ அதனால ஃபாரெக்ஸுக்கு 1:100 வந்து அவங்க கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் மெயினா பார்க்க வேண்டிய ரூல். இது போக உங்களுக்கு இன்னும் நான் வந்து உங்களுக்கு வீடியோஸ் வந்து கவர் பண்றேன். அதுல இது போக என்னென்ன ரூல்ஸ்லாம் இம்பார்ட்டன்டா இருக்கும், இந்த ஐபி ரூலா இருக்கட்டும், அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஹாட் சீட்டுங்கிற இந்த ஃபங்க்ஷனு, இந்த மாதிரி எதெல்லாம் முக்கியமா இருக்குதோ அதெல்லாம் நான் தனித்தனி வீடியோவை உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இன்னும் நீங்க அடிஷனலா ஃபண்டிங் பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த பிளேலிஸ்ட்டை ஃபுல்லா நீங்க பாத்துருங்க. பிளேலிஸ்ட்டுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். அதை பார்த்துட்டீங்கனாலே உங்களுக்கு கம்ப்ளீட்டா எல்லாமே ஃபண்டிங் பத்தி உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். அது போக நீங்களும் ரீட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஏன்னா நானும் சில டைம்ல ஏதாவது மிஸ்டேக் பண்ணிருக்கலாம். ஸோ அதனால நான் சொல்றதை அப்படியே நம்பாம நான் கொடுக்குற இந்த பேஜ் எல்லாத்தையும் நீங்களும் ரீட் பண்ணி பாருங்க. ஏதாவது நான் தப்பா திடீர்னு ரீட் பண்ணிருக்கலாம். நான் வந்து இங்கிலீஷ்ல புலிலாம் கிடையாது. அதனால சில டைம் நான் தப்பா ஏதாவது ரீட் பண்ணி நான் வந்து தப்பா கூட நான் வந்து உங்களுக்கு ஏதாவது சொல்லியிருக்கலாம். இன்கேஸ் அப்படி ஏதாவது இருந்தாலும் நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. அதை வந்து நான் ஏதாவது ஒரு ஷார்ட்ஸா மேக் பண்ணி நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல தனியா கூட நான் வந்து கொடுத்துறேன். இல்ல அது ரொம்ப பெரிய தப்பா இருக்குதுன்னா அந்த வீடியோ ரிமூவ் கூட நான் வந்து பண்ணிடுவேன். ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் எல்லாமே உங்களுக்கு வந்து கரெக்டா தான் நான் வந்து கொடுத்துருப்பேன். ஏதாவது மேபி என்ன மீறி ஏதாவது ஒரு சில விஷயங்கள் வந்து நான் தப்பா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் அப்படின்னா மட்டும் நீங்க வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்க. தாராளமா நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஓகே, வீடியோ ஃபுல்லா பார்த்துருமே நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பத்தி நீங்களும் கத்துக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்மளோட கோர்சஸ்ல ஜாயின் பண்றதுக்கான வெப்சைட் லிங்க் இருக்குது. அந்த லிங்கை கிளிக் பண்ணி டைரக்டா நீங்களே ஜாயின் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.